வணக்கம். நம்ம இந்தியாவோட மிக மதிப்புமிக்க வேலையான ஐஏஎஸ்ல ஒரு பெரிய புரட்சியே நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா லட்சக்கணக்கான இளைஞர்களோட கனவா இருந்த இந்த வேலை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐங்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தியை எதிர்கொள்ளுது. இது வெறும் ஒரு டெக்னாலஜி மாற்றம் மட்டும் இல்லைங்க, அதிகாரத்துக்கான புது விதிமுறையே இதனால உருவாகிட்டு இருக்கு. வாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இதை யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியே ஒரு கம்ப்யூட்டர் கோடா மாறினா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறவங்களுக்கு இதுதான் நிஜமா மாறிட்டு இருக்கு. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். சிவில் சர்வீசஸ் தேர்வு நம்ம ஊர்ல இது வெறும் ஒரு வேலை கிடையாது. அது ஒரு கெத்து, ஒரு மரியாதை, பல பேரோட ஜீவித்த லட்சியம். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இந்த ஒரு கனவுக்காக தங்களையே அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா இந்த கனவை நனவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? யூபிஎஸ்சி தேர்வுல ஜெயிக்கிறவங்க வெறும் 0.1% குறைவானவங்க தான். அடேங்கப்பா, இது உலகத்திலே ரொம்ப கடினமான தேர்வுகள்ல ஒண்ணு. ஆனா இந்த சவாலை எதிர்கொள்ற விதத்தை தான் இப்போ ஏஐ புரட்டி போட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் அசைக்கவே முடியாத ஒரு கோட்டை மாதிரி குடிமைப் பணிகள், இன்னொரு பக்கம் யாராலும் தடுக்க முடியாத ஒரு அலை மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டும் சந்திக்கும்போது என்ன நடக்குது, அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். கொஞ்ச வருஷம் முன்னாடி வரைக்கும் ஐஏஎஸ் தேர்வுக்கு படிக்கிறதுனா எப்படின்னு நமக்கு தெரியும். ரூம் முழுக்க புத்தகத்தை அடுக்கி வச்சு மாசக்கணக்கில் நாம எழுதின பதில்களுக்கு யாராவது திருத்தி கொடுப்பாங்களான்னு காத்திருக்கணும். ஆனா இப்போ சீனே டோட்டலா மாறிடுச்சு. ஏஐ கருவிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி ஸ்டடி பிளான் கொடுக்குது, எழுதின பதிலுக்கு உடனே ஃபீட்பேக் தருது, நீங்க எந்த விஷயத்துல வீக்கா இருக்கீங்கன்னு கரெக்டா சுட்டி காட்டுது. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கையில ஒரு மேஜிக் பாக்ஸே இருக்குன்னு சொல்லலாம். கலெக்டர் பாபு மாதிரி டூல்ஸ் நீங்க கையில எழுதின பதில்களை கூட நொடியில திருத்தி கொடுக்குது. TNPSC.ai உங்களுக்குனே பிரத்யேகமா மாக் டெஸ்ட் வைக்குது. சூப்பர் கலாம் பாடத்திட்டத்துக்கு தேவையான நியூஸை அதுவே சுருக்கி தந்துருது. இதனால படிக்கிறது முன்ன விட ரொம்பவே ஈஸியா ஸ்மார்ட்டா மாறிடுச்சு. சரி, ஒரு பக்கம் ஏஐ படிக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த ஏஐ கவர்மெண்ட் வேலைகளுக்கே ஒரு பெரிய ஆபத்தா மாறிட்டு வருது. நிறைய அரசு பணிகள் தானியங்கு மயமாக்கப்படுற நிலைமையில இருக்கு. இந்த ஒரு வாக்கியம் போதும் இப்ப இருக்கிற நிலைமைய புரிஞ்சிக்க. ஏஐயை ஏத்துக்கிறதுங்கிறது இனிமே ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு கட்டாயம். டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்காதவங்க பின்தங்கிடுவாங்கங்கிறது தான் நிதர்சனம். இந்த மாற்றம் எங்கேயோ நடக்கல, நம்ம கண் முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. போஸ்ட்மேன், பேங்க்ல பணம் என்றவங்க, டேட்டா என்ட்ரி பண்றவங்கன்னு இந்த வேலைகள்லாம் வேகமா குறைஞ்சிட்டு வருது. ஏன், நம்ம இந்தியன் ரயில்வே நம்ம நாட்டிலே அதிக பேருக்கு வேலை கொடுக்குற நிறுவனம், அவங்க கூட ஆட்டோமேஷன் பக்கம் போயிட்டு ஆள் எடுக்கிறத குறைச்சிட்டாங்க. மெக்கின்சி ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 3/4 வேலை நேரத்தை மிஷினே செஞ்சிடுமா. இது மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல சிலர் சும்மா வேடிக்கை பார்க்கறதில்ல, அவங்களே மாற்றத்தை உருவாக்குறாங்க, அதை வழி நடத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை தான் இது. காஷிஷ் மிட்டல், இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஐடி டெல்லியில படிச்சு ஐஏஎஸ் அதிகாரியாகி நிதி ஆயோக்ல நம்ம நாட்டோட ஏஐ பாலிசியை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்கார். ஆனா கதை இதோட முடியல. திடீர்னு தான் ஐஏஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட்ல ஏஐ ரிசர்ச்சரா சேர்றார். இன்னைக்கு திஷா ஏஐன்னு சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் நடத்தி ஏஐ கல்வியில ஒரு புரட்சியே செஞ்சிட்டு இருக்கார். ஆடேங்கப்பா, என்ன ஒரு துணிச்சலான பயணம்! ஏன் இப்படி ஒரு பெரிய மாற்றம்? ஏன்னா வெறும் பேப்பர்ல பாலிசி எழுதுறதை விட டெக்னாலஜியை வச்சு நிஜமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு அவர் ஆசைப்பட்டார். பாலிசிக்கும் அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய கேப்பை டெக்னாலஜி மூலமா நிரப்ப நினைச்சார். ஒரு பக்கம் மிட்டல் மாதிரி ஆளுங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அரசாங்கமும் சும்மா இல்ல, இந்த ஏஐ எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி மக்களுக்கு பாதுகாப்பா பயன்படுத்தலாம், புது ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. மிட்டலோட திஷா ஏஐ என்ன பண்ணுதுன்னா, வெறும் தியரியை மட்டும் சொல்லிக் கொடுக்காம இந்தியாவோட நிஜமான பிரச்சனைகளுக்கு ஏஐ மூலமா எப்படி தீர்வு காணலான்னு பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்குது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஏஐயை கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி. இந்த விஷயத்துல நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சூப்பர் ஸ்டெப் எடுத்திருக்கு. கவர்மெண்ட் சேவைகள்ல ஏஐயை எப்படி பாதுகாப்பா முறையா பயன்படுத்தணும்னு ஒரு பாலிசியை உருவாக்கி இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியா நிக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு படி. டேம் டெஃப் அப்படின்னு சொல்ற இந்த பாலிசியில 6 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வெளிப்படைத்தன்மை, அதாவது எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். பொறுப்பு, ஏதாவது தப்பு நடந்தா யார் பொறுப்புன்னு தெளிவா இருக்கணும். பாதுகாப்பு, டிஜிட்டல் பாகுபாடு இருக்கக்கூடாது. நெறிமுறைகள், அப்புறம் நேர்மை. இந்த 6 தான் ஏஐ மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறத உறுதி செய்யுது. ஓகே, இவ்ளோ நேரம் நாம பார்த்தது காஷிஷ் மிட்டல் பத்தியோ ஐஏஎஸ் பத்தியோ மட்டும் இல்ல. இது நம்ம எல்லாரோட கதை, வேலையோட எதிர்காலத்தை பத்தின கதை.
இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ரிப்பீட் ஆகுற வேலைகளை எல்லாம் ஏஐ செய்ய ஆரம்பிக்கும் போது மனுஷங்களாகிய நமக்கு எது முக்கியம்? நம்மளோட தனித்துவமான மனித திறமைகள் தான் நம்மளோட பெரிய சொத்து. ஆமாங்க, வித்தியாசமா யோசிக்கிறது, புதுசா உருவாக்குறது, நேரத்தை சரியா பயன்படுத்துறது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது, மத்தவங்க கூட நல்லா பேசுறது, இந்த மாதிரி திறமைகள்லாம் இனி நம்மள தனிச்சு காட்டும். இதெல்லாம் ஏஐனால அவ்வளோ சுலபமா பண்ண முடியாது. கேஷிஷ் மிட்டல் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது. இது ஐஏஎஸ், அது ஸ்டார்ட் அப், இது கவர்மெண்ட், அது பிரைவேட், இப்படி தனித்தனியா பார்க்கறத நம்ம நிறுத்தணும். இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற மாதிரி ஆளுங்க தான் நமக்கு தேவை. இதுதான் எதிர்காலம். இந்த மாற்றம் எவ்வளோ வேகமா வருதுன்னு பாருங்க. 2030க்குள்ள உலகத்துல கிட்டத்தட்ட 70% கம்பெனிகள் ஏஐய பயன்படுத்த ஆரம்பிச்சிருமா. இது நாம தள்ளி போடவே முடியாத ஒரு விஷயம். இந்த மாற்றம் தவிர்க்க முடியாதது. சோ கேள்வி இப்போ உங்ககிட்ட தான். ஏஐ விளையாட்டோட மொத்த ரூல்ஸையும் மாத்திட்டு இருக்கு. இந்த புது ஆட்டத்துல உங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது? எப்படி உங்களை தயார்படுத்திக்க போறீங்க? யோசிங்க.